ஹாய், கேரட் அல்வா செய்யலாம். கேரட் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா மேலே வந்து இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பீட்ரூட் துருவுறோம்ல அந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி துருவிட்டு இப்போ காமிக்கிறேன். கேரட் வந்து இப்போ துருவியாச்சு. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும் எல்லோ கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பீட்ரூட். அந்த பீட்ரூட் கூட நீங்கள் சாம்பார் பொரியல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கேரட் கூட நீங்கள் அல்வா செய்யலாம். ஆனால் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கும் அது அல்வா செஞ்சால். மற்றபடி டேஸ்ட்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது. அது வந்து அவ்வளோவா இனிப்பாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சர்க்கரையை மட்டும் நீங்கள் இதில் வந்து இந்த கேரட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் வந்து துருவியாச்சு. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் தான் இருக்கணும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வந்து முந்திரியை வறுத்து அடுத்தது கேரட்டையும் வறுத்துடணும். 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து கோல்டன் கலரில் மாறட்டும். முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எடுத்துட்டு காமிக்கிறேன். முந்திரி வறுத்த எண்ணெயிலேயே நம்ம துருவி வச்ச கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். எண்ணெயிலே இது ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷமாவது ஆகும் இது நல்லா நெய்யிலேயே ஃப்ரை பண்ணுறதுக்கு. கேரட் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் இந்த கப்பாலேயே ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து பால்லையே நல்லா வேகணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் சேர்க்காதீங்க, பால்லையே தான் வேகணும். அப்படின்னா தான் அல்வா நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம், ஆட் பண்ண வேணாம். இதுலேயே நல்லா கலர் வரும். நல்லா வேகட்டும். இப்போ கேரட் வந்து நல்லா பால்லையே நல்லா வெந்துடுச்சு. அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடி பிடிக்காத நல்லா வரும். அல்வா, கேசரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் வரும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால்லையே வெந்துருச்சு கேரட்டு. அடுத்தது சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து 1/2 கிலோ நான் கேரட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம சுகர் இதில் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் திரும்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதில் நல்லா இந்த பால் இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். நீங்கள் வேணால் அதில் அன்ஸ்வீட்டட் கோவாவை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் ஆட் பண்ணலை. கேரட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது பாலில் வேக வச்சாதான் இதே மாதிரி இருக்கும். இல்லைன்னா களி மாதிரி ஆகிடும். கேரட் நம்ம போட்டிருக்க கேரட்டே தெரியாது, ரொம்ப குழன்னு போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 சொட்டு வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால நேரம் ஆக ஆக கெட்டியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் புளிப்பெல்லாம் அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 3 சொட்டு வேணால் ஊற்றிக்கோங்க.
இது 3 செட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ரொம்ப நைட்டாக சாப்பிட்டா கூட நம்ம இதே திட்டத்தில் இருக்கும், இல்லாட்டி கெட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகமாக சேர்த்துறாதீங்க. அடுத்தது நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை. அடுத்தது ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து தோல் எடுத்துட்டு 4 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு அந்த சீடை மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நெய்யில் தான் ஃப்ரை பண்ணோம், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அப்படி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.